நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த சேனலில் ஹிந்தியை ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறதுக்கு தேவையான வீடியோஸ், ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோஸ், பிராத்மிக்கில் லெசன் வீடியோஸ், பிராத்மிக் கிராமர் வீடியோஸ், இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அந்த வீடியோஸ் மட்டும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பிராத்மிக்கில் சரல் ஹிந்தி போதனையில் இருக்கிற லெசன் 11 பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இருக்கிற நியூ வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ் தான் அங்கே இருக்குது. First one, 11, 11, के सामने in front of, के आगे in front of, के सामनेனா எதிரே அப்படிங்கிற மீனிங், के ஆகேனா முன்னால், ஸோ நமக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது in front of, के पीछे behind பின்னால்னு அர்த்தம், के बाहर outside வெளியே, के पहले before முன்னால் அப்படின்னு அர்த்தம், के लिए far, के बाद after, के साथ with. ஸோ இந்த வேர்ட்ஸ்ல எல்லாமே கே அப்படிங்கிற வேர்டோடைய சேர்ந்து வேர்ட்ஸ் வந்திருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், காக்கே கீனா உடையங்கிற மீனிங் படிச்சிருக்கோம். பட் இந்த கேக்கு மீனிங் உடைய கிடையாது. இந்த கேக்கு தனியாக மீனிங் பார்க்க மாட்டோம், கேயோடைய சேர்த்து இந்த சாம்னே, கே சாம்னே அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் தான் இன் ஃப்ரண்ட் ஆஃப், கே ஆகே. சில வேர்ட்ஸ் ஹிந்தியில் கே அப்படிங்கிறது சேர்ந்து வரும். ஸோ அந்த கேக்கு உடையங்கிற மீனிங் இல்லை. இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா போஸ்ட் பொசிஷன் வேர்ட்ஸ், அதான் ப்ரிப்போசிஷன் இங்கிலீஷில் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் மந்திர், டெம்பிள், தாலாப், பாண்ட், ஃபூல், ஃப்ளவர், தூகான், ஷாப், ஷக்கர், சுகர், ஜல்சே, கேதரிங், ஜான்காரி, நாலேஜ், பிராப்த் கர்னா டு கெட் இல்லைன்னா டு அப்டைன், பெறுதல் கிடைத்தல் அப்படிங்கிற மீனிங். கீ தரக், சில வேர்ட்ஸ் மட்டும் கீ அப்படிங்கிறதோட சேர்ந்து வரும். மோஸ்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் கே சேர்ந்து வரும். சில வேர்ட்ஸ்க்கு மட்டும் கீ அப்படிங்கிற வேர்டு முன்னாடி வரும். கீ தரக், இந்த கீக்கு உடையங்கிற மீனிங் கிடையாது. கீ தரக் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா லைக், அதை போல அப்படின்னு சொல்லுவோமா, போல அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் விர்லேஹி, ரேர்லி, அகர், இஃப், ஜகஹ், பிளேஸ், சமஜ், நோ, ரஹே, லிவ். ஸோ இதில் ரஹுங்கிறது தான் ரூட் வேர்ப், அதுக்கு மீனிங் லிவ். சாரி, ஆல், என்டையர், பாத்தே, திங்ஸ் ஹேப்பனிங், விஷயம் அப்படின்னு சொல்லுமா, விஷயங்கள், அதுதான் இதுக்கு மீனிங். ஃபூல் கரீத்னே கேலியே, கரீத்னே அப்படிங்கிறதுல கரீத் அப்படிங்கிறது தான் ரூட் வேர்ப், அதுக்கு மீனிங் என்னதுன்னா பை, வாங்குறது. ஸோ வாங்குறதுக்காக கேலியேனா ஆகன்னு படிச்சிருக்கோம். தூக்கான் ஜாத்திகை, கடைக்கு போகிறாள். விமலா கே சாத் உஸ்கா சோட்டா பாயி ஜாத்தா ஹை, விமலாவுடன் உஸ்கா சோட்டா பாயி அவளுடைய தம்பி, சோட்டா பாயினா தம்பி, தம்பியும் போகிறான். यह रेलवे स्टेशन है, இது ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் में रेलगाड़ी है, ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் வண்டி இருக்கிறது. रेलगाड़ीனா ட்ரெயின். रेलगाड़ी के आगे इंजन है, ட்ரெயினுக்கு முன்னால் இன்ஜின் இருக்கிறது. So in front of the train there is a engine. स्टेशन के पीछे अनेक पेड़ हैं, ஸ்டேஷனுக்கு பின்னால் அனேக்னா மெனி அப்படின்னு அர்த்தம், நிறைய பல மரங்கள் இருக்கின்றன. பேடு அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன, மரம், மரங்கள், ரெண்டு மீனிங்கும் வரும். ப்ளூரல்லையும் இது மாறாது. பேடுங்கிற வேர்டு ஒரு மேல் வேர்டு. ஸோ அது மேல் வேர்டு வந்து ஆ சவுண்ட்ல முடிஞ்சா மட்டும்தான் ப்ளூரல்ல மாறும். ஆ சவுண்ட்ல முடியலைன்னா ப்ளூரலுக்கும் சிங்குலருக்கும் சேம் வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். பேடுங்கிற வேர்டு ட்ரீ, ட்ரீஸ் அப்படிங்கிற ரெண்டு மீனிங்கும் இருக்குது. இந்த இடத்துல மெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அனேக் பேடு அப்படின்னு கொடுக்குறப்ப மெனி ட்ரீஸ் அப்படிங்கிற மீனிங், நிறைய மரங்கள் இருக்கின்றன. பேடோங்கே ஊப்பர் ஃபல் ஹே, மரத்திற்கு மேலே, மரங்களுக்கு மேலே பழங்கள் இருக்கின்றன. பேடோங்கே நீச்சே லடுக்கே கேல்தே ஹே, மரங்களுக்கு கீழே சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். ஸோ இங்க பேடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ இங்க ப்ளூரல் ஃபார்மட்ல வருது. பேடுங்கிற வேர்டு ப்ளூரல் ஃபார்மட்ல வருது.
ப்ளூரல் ஃபார்மேட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேஸ் எண்டிங் வேர்டு வந்ததுன்னா அந்த ப்ளூரல் ஃபார்மேட்ல வர அந்த வேர்டை ஓ சவுண்ட் சேர்த்து தான் எழுதணும். பேடுங்கிற வேர்டு கூட ஓ சவுண்ட் சேர்த்து பேடும் அப்படின்னு எழுதணும். ஸோ ஒரு மேல் வேர்டு ப்ளூரல் வருது, அதுக்கப்புறம் ஒரு கேஸ் எண்டிங் வேர்டு வருதுன்னா அந்த மேல் வேர்டை என்ன சொல்லணும்? ஓ சவுண்டு சேர்த்து சொல்லணும். பேடும். பேடோं के ऊपर மரங்களுக்கு மேலே फल हैं பழங்கள் இருக்கின்றன. पेड़ों के नीचे மரங்களுக்கு கீழே लड़के खेलते हैं சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். मुझे एक काफी दीजिए எனக்கு ஒரு காஃபி கொடுங்க. क्या आप शक्कर के बिना काफी पीते हैं? என்ன நீங்க ஷக்கர்னா சுகர், சுகர் இல்லாம, கே பினா அப்படின்னா வித்தவுட் அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் சுகர், சுகர் இல்லாம காஃபி பீத்தே हैं காஃபி குடிக்கிறீங்களா? मैं बिना शक्कर काफी पी नहीं सकता நான் சர்க்கரை இல்லாம காஃபி குடிக்கிறது இல்லை, குடிக்க முடியாது. ஸோ இங்க என்னால சர்க்கரை இல்லாம காஃபி குடிக்க முடியாது அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாங்க. ஸோ பினா ஷக்கர் அப்படின்னா அதுக்கும் என்ன மீனிங் தான்? வித்தவுட் சுகர் அப்படிங்கிற மீனிங் தான். ஷக்கர்கே பினான்னு சொல்லலாம், இல்ல பினா ஷக்கர்னு சொல்லலாம். आप कब जलसे में आते हैं? நீங்க எப்ப அந்த ஊர்வலம் இல்ல திருவிழா இல்ல கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு எப்ப வரீங்க? கப்னா வென், எப்பொழுதுன்னு அர்த்தம். நீங்க எப்ப வருவீங்க? हाँ मैं मंदिर की तरफ जाकर उसके बाद जलसे में आता हूँ. நான் கோயிலுக்கு போயிட்டு ஜாக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 ஆக்ஷன் இங்க நடக்குது. என்னன்னா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. போறது வர்றதுன்னு 2 ஆக்ஷன் நடக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அது முடிச்சுட்டு தான் செகண்ட் ஆக்ஷன் செய்யறாங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வேர்பு கூட கர் சேர்த்துக்கணும். ஸோ இங்க ஜாக்கர், ஜானா தான் போறதுன்னு அர்த்தம். ஸோ ஜாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் சென்டென்ஸ். உஸ்கே பாத் ஜல்சேமே ஆத்தாகும், அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு வருவேன். நான் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு வருவேன். इस मंदिर के बारे में अनेक जानकारी प्राप्त करना चाहती हूँ. இந்த கோயிலை பத்தி கே பாரேமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அபவுட், பற்றி அப்படின்னு அர்த்தம். கோயிலை பற்றி. அநேக் ஜான்காரி, நிறைய விஷயங்கள்ல நிறைய நாலேஜ், ஜான்காரினா நாலேஜ், நிறைய நாலேஜ். பிராப்த் கர்னா சாக்தி ஹூம், பெற விரும்புகிறேன். பிராப்த் கர்னானா என்ன அர்த்தம்? பெறுதல், கெட் அப்படிங்கிற மீனிங். கெட் இல்லைன்னா அப்டைன் அப்படிங்கிற மீனிங். சாக்தி ஹூம் விரும்புகிறேன். சாக் அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்னா விரும்புதல். லைக், வாண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வாண்ட்ங்கிற மீனிங் சாகுக்கு. இஸ் மந்திர் கி தரஹ் दूसरा मंदिर विरले ही मिलता है. இந்த கோயில மாதிரி வேற வந்து மந்திர் வந்து ரேரா தான் கிடைக்குது. இந்த மாதிரி எங்கேயும் இருக்கிறது இல்ல, ரேரா தான் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அகர் ஆப் மேரி ஜகஹ் ரஹ்தே தோ சாரி பாத்தே சமஜ் சக்தே ஹேன். ஒருவேளை நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சக்தே ஹே, சக்குங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா கேன், முடியும்னு அர்த்தம். ஏற்கனவே இங்க பார்த்தோம் நஹி சக்தா அப்படின்னா முடியாதுன்னு பார்த்தோம். இங்க சக்தே ஹே முடியும். அகர், அகர்னா என்ன அர்த்தம்னா இஃப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோமா, இஃப் தென் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அகர்னா இஃப், தோனா தென் அப்படிங்கிற மீனிங். ஸோ இஃப் வந்தா அந்த சென்டென்ஸ்ல தென்னும் வரும். ஸோ ஒருவேளை நீங்க என் கூடவே என்னோட பிளேஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அபியாஸ் பாருங்க. மந்திர் கே பீச்சே கியா ஹே? கோயிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? மந்திர் கே பீச்சே ஏக் தாலாப் ஹே, கோயிலுக்கு பின்னால் ஒரு குளம் இருக்கிறது. ரேல்காடி கே ஆகே கியா ஹே? ரேல்காடி கே ஆகே இன்ஜின் ஹே, ரேல்காடிக்கு முன்னால் என்ன இருக்கிறது? ட்ரெயினுக்கு முன்னாடி, ட்ரெயினுக்கு முன்னால் இன்ஜின் இருக்கிறது. क्या आप शक्कर के बिना काफी पीते हैं? என்ன நீங்க சுகர் இல்லாம காஃபி குடிக்கிறீங்களா? நஹி மே ஷக்கர் கே பினா காஃபி நஹி பீத்தா ஹூம், நான் சர்க்கரை இல்லாம காஃபி குடிக்கிறது இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.